கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடத்திலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இது சுவிசேஷ ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்களில் அநேகர் கிராம ஊழியம் செய்கிறாங்க. பல சபைகள் கைப்புறுதி ஊழியங்களை செய்கிறாங்க. உண்மையிலே கிராம ஊழியம் என்பதும் கைப்புறுதி ஊழியம் என்பதும் அது பாராட்டப்படக்கூடிய ஒன்று. ஏனென்று சொன்னால், ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்திற்கு போய் அங்கே அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து, ரட்சிப்பை குறித்து, பரலோக வாழ்க்கை குறித்து, பரிசுத்த ஜீவியை குறித்து, இந்த பூமிக்குரிய சமாதானத்தை குறித்து நற்செய்தி அறிவிக்கிறது என்பது பாக்கியம். ஆனா அந்த சுவிசேஷத்தை எப்படி செய்யணுங்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்தின இடத்தில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அதாவது, நீங்க ஒரு வயற்காட்டை பாருங்களேன். குளத்திலிருந்து தண்ணீரை வயலுக்குள்ள பாய்ச்சி அந்த பாத்திக்குள்ள தண்ணி தேங்கி நிற்கும். பிறகு பார்த்தீங்கன்னா மாடுகளை பூட்டி ஏர் உழுவாங்க. ஏர் உழுத பிறகு தொழி மிதிப்பாங்க. தொழி மிதித்த பிறகு பரம்படிப்பாங்க. அந்த வயக்காட்டுக்குள்ள போய் பரம்படிச்ச வயக்காட்டுக்குள்ள போய் நீங்கள் காலை ஊனுங்க, புசுக்குன்னு முட்டு அளவுக்கு உள்ள சவதிக்குள்ள கால் உள்ள பூந்து போயிடும். ஏன்னா அது தண்ணீரும் சகதியுமாக இருக்கும். அந்த இடத்துல தான் நாற்று நடும்போது அந்த நாற்று வளர்ந்து பயிராகி நமக்கு விளைச்சலை கொடுக்கிறது. சும்மா ஒரு களிமண் இடத்துல கொத்தி அதில் ஒரு நெல்லை போட்டிங்கன்னா புல்லு மாதிரி முளைக்கும், அது கதிராக வராது. அப்போ நல்ல கவனிங்க, ஒரு இடத்தை பண்படுத்தி விளைச்சலை செய்யும் பொழுது அங்கு விளைவு நமக்கு பலனாக இருக்கிறது. அப்போ அதே போல தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியமும் திட்டமிட்டு செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பதாக நான் கொஞ்சம் கிராம ஊழியத்துக்கு ஒரு சில தேவ ஊழியர்களோடு செஞ்சு திண்டிவனம் அந்த பகுதிகளுக்கு கடந்து போனேன். நாங்கள் வேனில் மூடையாக ட்ராக்ஸ் கொண்டு போனோம். ஏன்னா ஒரு வாரம் தங்கி இருந்து அந்த பகுதியில் கிராம ஊழியம் செஞ்சோம். எங்கள் கூட குறும்பூர்லேருந்து ஒரு தம்பி வந்தான். அவனும் ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தான். பார்த்தீங்கன்னா வேனில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு மனுஷன் நடந்து வர்றதை பார்த்தா 2 கை நிறைய ட்ராக்ஸ் அள்ளி அந்த மனுஷன் முன்னாடி பொத்துன்னு போட்டுருவான். நாங்கள் கேட்போம், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அவன் சொல்லுவான், அண்ணே ஒரு ஆத்மா வெளியேற பெற்றதுனே, ஒரு ட்ராக்ஸுக்காக வண்டியை நிப்பாட்ட முடியாது. ஒரு ட்ராக்ஸை தூக்கி போட்டால் காற்றுல பறந்து போயிடும். ஒரு கை நிறைய அள்ளி போட்டோன்னீங்களா, ஒன்றையாவது எடுத்து அவன் வாசிப்பான்லாம்பா. நான் சொல்லுவேன், இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கை நிறைய அள்ளி போட்டின்னா 10 பேருக்குள்ள ட்ராக்ஸை காலி ஆகிருண்டாம்பே. பெரிய கொடுமை என்ன தெரியுமா அவன் பண்ண கூத்து. நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்ய போனால் அவன் கல்ற தோட்டத்தில் போய் கல்றையில் இருக்கிற பேரெல்லாம் எழுதிட்டு அந்த ஊர் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி கொண்டு வந்து இங்கே குறும்பூர் பக்கத்தில் ஒரு ஊழியத்தில் கொண்டு கொடுத்துட்டான். இவங்க இங்கேருந்து புக்கில் அனுப்பிட்டாங்க. ஆமாம், பார்த்தா நிறைய புக்கு ரிட்டன் வருது, நிறைய இடத்துலேருந்து லெட்ரு வருது. என்னையா செத்து போனவன் பேரிலெல்லாம் புக் அனுப்பியிருக்கீங்கன்னு. அப்புறம் போட்டு பார்த்து விசாரித்தாதான் நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போகும்போது என் கல்ற தோட்டத்தில் போய் கல்றையில் இருக்கிற இறந்து போனவர், சன் ஆஃப் யார், எந்த ஊர், அதை எழுதி கொண்டு கொடுத்துருது. இப்போ யோசித்து பாருங்களேன், ஊழியம் செய்யணும்னு ஆர்வம் இருக்கணும், ஆனால் ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் என்ன விரும்புகிறார்? நீர்வளம் பொருந்தின இடத்தில் விதை விதைக்கிறவர்கள் பாக்கியவான். நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கிராம ஊழியத்துக்கு போகிறீங்கன்னா அந்த கிராம ஊழியத்துக்காக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. வாரந்தோறும் கூடி ஜெபம் பண்ணுங்க. 1, எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறோங்கிறத திட்டமிடுங்க. என்ன மாதிரியான ஊழியம் செய்ய போகிறீங்க? இந்த நாட்களில் நிறைய பேர் ட்ராக்ஸை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்களும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, ஒருவேளை விழுப்புரம், பல மாவட்டங்களுக்குள்ள கிராம ஊழியம் செய்கிறோம். நிறைய தாத்தா பாட்டிமாருக்கு எழுத படிக்க தெரியாது. அவங்கக்கிட்ட நீங்கள் ட்ராக்ஸை கொடுத்துட்டு போகிறதுனால விதை வீணாகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். பிரியமானவர்களே, இப்போ கர்த்தருடைய கிருபையில் நான்லாம் கிராம ஊழியத்துக்கு போனேன்னா தாத்தா பாட்டிமாரை கண்டா ஒரு தாத்தாவுக்காக 5 நிமிஷம் அவங்ககிட்ட நின்று பேசுவேன். எதுக்கு போகிறோம்? ஆத்துமாதாயம் பண்ண தானே போகிறோம். ஒரு மனிதன்கிட்ட நின்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசாமல் எப்படி ஆத்துமாதாயம் பண்ண முடியும் சொல்லுங்க? முதல்ல அவங்கள விசாரிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூறணும், இயேசுவை பற்றி சொல்லணும். பிரியமானவர்களே, தயவு செய்து நானும்
இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சந்தைக்கு போகிறாங்கன்னு நரியும் சந்தைக்கு போச்சுன்னு. அதே போல் நானும் கிராம ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி செய்யாதீங்க. ஒரு கிராமத்துக்குள்ள போகிறீங்க, 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு கொடுத்துட்டு ஓடணும்னு நினைக்கக்கூடாது, அடுத்த கிராமத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. அந்த 10 பேருக்கும் கருத்தா சொல்லுங்க. ஆமாம், பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் ஓடினதும் ஓடுகிறதும் விருதாவாய் போகாதபடி எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன்கார். 5 பேருக்கு சொன்னாலும் பரவாயில்ல, சரியா சத்தியத்தை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்க, அவர்கள் கண்கள் திறக்கப்படும்படி சொல்லுங்க, அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் மகிழும்படி சொல்லுங்க. அதுதான் நீர்வளம் பொருந்தின இடத்துல விதை விதைக்கிறதுக்கு சமம். அப்பொழுது உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கிராம ஊழியத்தில் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படுவார்கள், தேவராஜ்யம் கட்டப்படும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். ஆகவே கருத்தா ஞானமா ஊழியம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். கிராம ஊழியம் செய்கிற உமது பிள்ளைகளை நினைத்திரணும், அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கட்டளிடும், அவர்களை சரியான பாதையில நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவிச்சு. கிராம ஊழியங்களுக்கு போகிற தேவ ஜனங்களுக்கு அறிவையும் புத்தியும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். கிருபையானது அவர்களில் பெருகட்டும், கிருபையிலே வளரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.